பிரைஸ் தி லார்ட். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஏன் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது? 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் கூட தானியேல் தன் மேல் வீட்டுக்கு கடந்து போய் எருசலேமை பார்த்து ஜெபம் பண்ணினார். இதுல 7 காரியங்களை நம்மளால பார்க்க முடியும். முதலாவது காரியம் தனி ஜெபம். அவருக்கு வந்த சூழ்நிலைகள், பிரச்சனைகளை பார்க்காம முதலாவது ஆண்டவரை நோக்கி தனியாக ஜெபம் பண்ணலாம். அதனாலதான் அவருடைய காரியம் ஜெயமா இருந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவும் பாருங்களேன், 5000 பேருக்கு அப்பத்தை கொடுக்கிறார். தன்னுடைய சீஷர்களை எல்லாம் படகுல ஏத்தி விட்டுட்டு பிதாவின் இடத்திற்கு போய் தனியாக ஜெபம் பண்ணுகிறார். நம்மளுக்கும் அந்த அனுபவம் நிச்சயம் வேண்டும். தனி ஜெபம் என்கிறது ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் அன்றாட ஒன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஜெயத்தை காணும். ஜெபம் என்கிறது மிக அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. நம்மளுக்கும் தானியேலை போல ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை வேண்டுமா? எந்த ஒரு ராஜா வந்தாலும், எந்த ஒரு அதிகாரி வந்தாலும், எந்த ஒரு போராட்டம் வந்தாலும், எந்த ஒரு பிரச்சனைகளை மேற்கொள்ள நம்மளுக்கு வல்லமை வேண்டுமா? நிச்சயம் தனி ஜெபம் அவசியம். தனி ஜெபத்தை கண்டிப்பா விட்டுறாதீங்க. அது ஆண்டவரோட பேசுகிற ஒரு அருமையான ஒரு இடம். தனி ஜெபம் செய்வோம். ஜெயத்தை. அல்லேலூயா. ஆமென்.